உலகின் அதிசயங்கள் 7ன்னு சொல்லப்பட்டிருக்கலாம். ஆனா நம்பவே முடியாத கிராண்ட் கேன்யன் மற்றும் விக்டோரியா நீர்வீழ்ச்சி போன்ற மர்மமான அதிசயங்கள் இருக்கதான் செய்து. இந்த வீடியோல உங்களை பிரமிக்க வைக்கிற சில மர்மமான இடங்களை பார்ப்போம். இந்த மாதிரி இடம் பூமியில் இருக்கா இல்ல வேற கிரகமான விஞ்ஞானிகள் கூட புரிந்து கொள்ள முடியாத இடங்கள் உண்மையிலேயே உங்களை ஆச்சரியப்படுத்தும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்ந்து தெரிஞ்சுக்க நிறைய விஷயங்கள் இந்த உலகத்துல இருக்கு. டெவில்ஸ் கெட்டில்னு சொல்லப்படுற இயற்கை மர்மங்கள் நிறைந்த அருவி ப்ரூல ரிவர். இந்த ஆறோட ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஆற்றின் நீர் இரண்டாக பிரிகிறது. ஒரு பிளவு ஏரியில் தொடர்கிறது. மற்றொன்று எங்க போகுதுன்னு யாருக்கும் தெரியல. அருவினா கண்டிப்பா எங்காவது முடியணும் தானே. சோ விஞ்ஞானிகள் அதை தேட ஆரம்பிச்சாங்க. முதலில் அருவில சாயத்தை கலந்தாங்க. அருவியோட எந்த பகுதியில வண்ணங்கள் மாறுதுன்னு பார்க்க காத்திருந்தனர். ஆனா எதுவும் நடக்கல. அடுத்து பிங் பாங் பந்துகளை முயற்சி செய்தனர். அதுவும் சுவடு தெரியாமல் காணாம போச்சு. அருவி எங்கே முடியுதுன்னு யாருக்கும் தெரியல. என்ன நடக்குது இங்க? தண்ணீர் எங்காவது திரும்ப வேண்டும் என்று அறிவியல் விதிகள் கூறுவதை நாம் அனைவரும் அறிவோம். நிலத்தடியில் சேமித்து வைக்கப்பட்டிருந்தாலும் அடையாளங்கள் இருக்க வேண்டும். இது எப்படி சாத்தியமாச்சு? விஞ்ஞானிகள் கூட கண்டுபிடிக்க முடியாத மர்மங்கள் நம்மளை ஆச்சரியப்படுத்துது. இவை எப்படி உருவாகி இருக்கும்னு புரிந்து கொள்ள விஞ்ஞானிகள் போராட வேண்டியிருக்கு. அடுத்து நாம பார்க்க போறது ஒரு மர்மமான கிராமம். இந்த கிராமத்துல நைட்ல லைட்டே தேவைப்படாது போல. ஹெஸ்டலன் லைட்ஸ். நார்வேயின் ஹெஸ்டலன் பள்ளத்தாக்கில் வசிப்பவர்கள் தொடர்ந்து ஒரு பெரிய அறிவியல் மர்ம உலகில் வாழ்ந்து வராங்க. ஒவ்வொரு இரவும் வானத்தில் வெளிச்சம் தோன்றுது. அது பிரகாசமான வண்ணங்களில் இருக்கு. அவை சுற்றி நடனமாடுகின்றன, வடிவங்களை மாற்றுகின்றன, சந்தேகத்திற்கு இடமின்றி ஒளிரும் மற்றும் மறைந்துவிடும். அடுத்த நாள் இரவில் மட்டுமே தோன்றும். பல ஆண்டுகளாக இது நடந்து வருகிறது. இந்த மர்மத்தால விஞ்ஞானிகள் கூட குழம்பிட்டாங்க. 1930களுக்கு முன்னாடி இருந்து மக்கள் இதை பார்த்துட்டு இருக்காங்க. அவை எதனால் ஏற்படுதுன்னு சரியா தெரியல. ஆனா விஞ்ஞானிகள் 2 விதமா சொல்றாங்க. அங்க இருக்கிற ஏரி கதிரியக்கமானது ரேடான் கதிர் தூசி துகள் மூலமா காத்துல கலந்து உயரத்தில் சிதைந்து வெளிச்சத்தை உருவாக்குதனும். மற்றொரு கோட்பாடு பள்ளத்தாக்கின் அடிப்பகுதி சல்பூரிக் அமிலத்தால் நிறைந்துள்ளது. கந்தகம் தண்ணீருக்கு எதிர்வினையாற்றுகிறது. அதனால வானத்துல வெளிச்சம் தோன்றுதுன்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. சரியான காரணத்தை கண்டறிய நூற்றுக்கணக்கான சோதனைகள் செய்யப்பட்டன. ஆனா பலனளிக்கவில்லை. அடுத்த வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களை சேர்ந்து தெரிஞ்சுப்போம்.